நந்தினி மண்சட்டி சமையல் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு மட்டன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரே ஒரு முறை வச்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிளானது, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் டக்குன்னு செய்யணும் அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். அந்த குக்கர் நல்லா ஹீட் ஆகட்டும். இது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் நான் பிரியாணி இலை, பட்டை 2, கிராம்பு 2 சேர்த்துருக்கேன். இது நல்லா பொரிஞ்சு வரும்போது பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது இந்த மாதிரி 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது பச்சை வாசம் போனதுக்கப்புறம் மட்டன் நம்ம சேர்த்துக்கலாம். மட்டன் நல்லா வாஷ் இப்போ மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம கறி மசாலா தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள், மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா 1/2 ஸ்பூனு, அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு பெரட்டி விட்டுட்டு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை 1 கை சேர்த்துக்குங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுருங்க. இப்போது ஒரு 2 தக்காளி பழமாக எடுத்து அரைச்சி இந்த மாதிரி விழுதாக சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா அந்த பச்சை வாசம் போக நல்லா பரட்டி விட்டு இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு பத்தலைன்னா தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றி நம்ம விசில் போட்டு வச்சிடலாம். இந்த மாதிரி விசில் அடங்கினதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ரெடி ஆகிடும். நீங்கள் எனக்கு இந்த அளவுக்கு தண்ணி வேணாம், இன்னும் சுண்ட வைக்கணும் அப்படின்னா நீங்கள் மறுபடியும் அடுப்பில் வச்சு நல்லா சுண்ட வச்சிங்கன்னா இந்த மாதிரி கிரேவியாக வந்துடும். சூப்பரான சுவையான மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.